பிரைசலாட் கர்த்தர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நேற்றும் இன்றும் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தினமும் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியில நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 58வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அது என்னவென்றால், அந்த வசனத்துல போட்டிருக்கு, துன்மார்க்கன் கர்ப்பத்திலே அழிக்கதான் நினைக்கிறான், தாயின் கர்ப்பத்திலேயே. அல்லேலூயா. அவன் வெளியே வந்த பிறகும் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். வழி தப்பி போக நினைக்கிறான் பொய் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில துன்மார்க்கன் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கான். அல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையில இப்படி போ, இப்படி செய், இது கரெக்டு தான், இது தப்பு இல்லை, சர்ச்சுக்கு நீ ஏன் போற, சர்ச்சுக்கு நான் போவாத அப்படின்னா துன்மார்க்கன் உன்னை மைண்டை மாத்தி கொண்டு இருக்கிறான். உனக்கு பொய்ய மட்டும்தான் துன்மார்க்கன் சொல்லுவான், உண்மையை சொல்ல மாட்டான். உண்மையை சொன்ன நீ அவனை ஜெயிச்சிருவ. அதனால உங்ககிட்ட உண்மையை சொல்ல மாட்டான், எப்பவுமே பொய்ய மட்டும்தான் சொல்லுவான். அப்படியும் வாழ்க்கையை அழிச்சிருவான். நீங்க கர்த்தர் இந்த வேலையில உன்னோடு பேசுகிறார் இந்த தினமும் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியில. அல்லேலூயா. இன்னைக்கே நீ மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, துன்மார்க்கனை விட்டு விலகி ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து வா. இன்னைக்கு நிச்சயமா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதிலே 11வது வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு பலன் உண்டு என்று சொல்லுது. அல்லேலூயா. நீதிமானா வாழு, கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியத்தை செய், கர்த்தருக்கு பிரியமுள்ள வழிகள்ல நட. அல்லேலூயா. டெய்லியும் ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி. இதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் உனக்கு ஒரு பலனை தருவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பூமி எல்லாம் சொல்லும் நியாயம் செய்கிற தேவன் என்று. பூமியில இருக்கிற மனுஷர்கள்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் தேவன் யாரு? நியாயம் செய்கிறவ. நீ நினைக்கலாம் இன்னைக்கு தேவன் என்ன இந்த செய்ய மாட்டாரு, என்னை மன்னிச்சிருவாருன்ட்டு. நோ தம்பி, நோ அண்ணா, நோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவன் மன்னிக்கிறவர் தான். அதுக்கு நின்று அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு அல்லேலூயா நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. தேவன் மன்னிக்கிறவர் தான். அல்லேலூயா. அதுக்கு நின்று எந்த நேரமும் மன்னித்து கொண்டே இருக்க மாட்டாரு. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவராய் வருகிறார். அந்த நேரம் உன்னால என்ன பண்ண முடியும் தம்பி? உன்னால என்ன பண்ண முடியும்னா, இன்னைக்கே மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை வைத்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவார். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் இந்த தினமும் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியில. இன்னைக்கு துன்மார்க்கன் வாழ்க்கையை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து ஓடிவா. அவன் பொய்ய மட்டும்தான் சொல்லி தருவான், ஆவியானவர் உனக்கு நல்லத சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அவன் உனக்கு கெட்டதை சொல்லி தருவான், ஆனா ஆவியானவர் உனக்கு நல்லதை சொல்லி தருவாரு. நிச்சயமா இன்னைக்கு கர்த்தர் இடத்துல ஓடிவா. கர்த்தரை நம்பு. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ அவரை கைவிட்டால் அவர் உன்னை கைவிட மாட்டார். நீதிமானை விட்டு விலகி ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு கடந்து ஓடிவாங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை வேற லெவலுக்கு கூட நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. God bless you. நல்லது.